விரத முறைகள். நாக பஞ்சமி, நாக சதுர்த்தி. ஆடி மாதத்தில் வரும் வளர்ப்பிறை பஞ்சமியில் நாக பஞ்சமி கொண்டாடப்படுகின்றன. 29ஆம் தேதி நாக பஞ்சமி, 28ஆம் தேதி நாக சதுர்த்தி, ஜூலை 29ஆம் தேதி நாக பஞ்சமி கொண்டாடப்படுகின்றன. நாக சதுர்த்தி என்றும் ஆடி பூரமும் இந்த ஆண்டு இரண்டும் இணைந்து வருகின்றன. 29ஆம் தேதியான நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி என்றும் வைணவ தலங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. 29ஆம் தேதி அதிகாலை 1:23 மணிக்கு தொடங்கி ஜூலை 30ஆம் தேதி அதிகாலை 2:29 வரை பஞ்சமி திதி உள்ளன. நாகப்பஞ்சமி விரத வழிபாட்டு முறைகள். காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டிலோ அல்லது கோயிலுக்கோ சென்று நாகங்களின் உருவங்களுக்கு அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். காய்ச்சாத பசும்பால் கொண்டு தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்து மஞ்சள் மற்றும் குங்குமம் படைத்து வழிபடுதல் வேண்டும். நாகத்துடன் இருக்கும் சிவலிங்கம் 2 நாகங்கள் பின்னியபடி இருக்கும் உருவங்களுக்கு பக்தர்கள் பால் அபிஷேகம் செய்து வழிபடுதல் வேண்டும். நாகப்பஞ்சமி பாம்புகளுக்கு நன்றி செலுத்தும் நாளாகும். பாம்புகள் விவசாயிகளுக்கு நண்பர்கள். வயலில் இருக்கும் எலிகளை பாம்புகள் சாப்பிட்டு விட்டு பயிர்களை காக்கின்றன. ஆன்மீக ரீதியாக பார்த்தால் அம்பிகை, மகாவிஷ்ணு, சிவபெருமாள், விநாயகர், முருகன் என அனைத்து தெய்வங்களுடனும் பாம்புகள் இருக்கும். அதனால்தான் தெய்வீக அம்சம் கொண்ட நாகங்களை தெய்வங்களாக வழிபட்டால் அடுத்து வரப்போகும் மழைக்காலத்தில் அவைகள் நமக்கு தீங்கு செய்யாமல் இருக்கும். அதோடு நாக தேவதைகளை வழிபட்டு அவர்கள் ஆசைகளை பெற்றால் ஜாதகத்தில் இருக்கும் நாக தோஷங்கள் உள்ளிட்ட தோஷங்கள் எல்லாம் நீங்கும். நாக பஞ்சமி என்ற விரதம் இருந்தால் நல்லது நடக்கும் என்பது நம்பிக்கை. விரதம் இருப்பவர்கள் ஒருவேளை மட்டுமோ அல்லது பால் பழம் மட்டுமோ சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும். இதனால் திருமண தடை, திருமண வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள், குழந்தை பேரு தாமதமாவது உள்ளிட்ட பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும். நாகங்களை வழிபட்டால் தெய்வங்களுடன் இருக்கும் நாகங்கள் நம்முடைய கோரிக்கைகளை தெய்வங்களிடம் சொல்லி அவை விரைவில் நிறைவேற ஆசி வழங்கும் என்ற நம்பிக்கை இன்று வரை மக்களிடம் உள்ளன. இத்தகைய விரத முறையை நாமும் கடைபிடித்து இறைவனுடைய அருளை பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.